ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. வழக்கமாக ஒரு லவ் ஸ்டோரினா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறது, ரெண்டும் ஒன்றும் தெரில. ஓகே, இப்போ சினிமாவில் கூட பார்த்துருப்போம், ஒரு ஏலியனுக்கு மனுஷன் மேலே லவ் வரும், ஏன் ஒரு கொரில்லா கூட லவ் வந்திருக்கு. ஆனால் இந்த கதையில் கொஞ்சம் வித்தியாசம். லவ்வுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கும், லவ் பண்ணுற 2 பேருக்கும் கிடையாது. ஏன்னா லவ் பண்ணுற 2 பேரும் வெறும் பொருள் மட்டும்தான். எஸ், ஒரு ஷர்ட்டுக்கும் ரோப்புக்கும் நடுவில் இருக்க ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த கதை. இந்த சட்டை ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் இருக்கே, தப்பே பண்ணாட்டியும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சூடு வைப்பானுங்க. முன்ன பின்ன பார்க்காத ஆளுங்க கூட நிற்கணும், பர்மிஷனே இல்லாமல் மேலே கை வச்சாலும் பேசாமல் இருக்கணும். அதை மடித்து அடித்து புழிவானுங்க. ஆனால் அந்த சட்டை எல்லாத்தையும் விரும்பி ஏற்றுக்கும். ஏன்னா அப்போ தான் அடுத்த 6 மணி நேரத்துக்கு தனக்கு பிடிச்ச அந்த கயிறோட ஒன்றா இருக்க முடியும். அந்த கயிறும் ஒன்றும் சும்மா இல்லை, எப்படா நம்ம ஆள் வருவான் அவனை தாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒன்று சேர்ந்தாலும் இவங்க லவ்க்குள்ளேயும் ஒன்று வெளில இருப்பான்ல, அதான் இயற்கை. எங்கடா அதிகமாக வெயில் அடித்தா கயிறு கூட இருக்கிற நேரம் கம்மியாயிருமோன்னு சட்டைக்கு கவலை, எங்கடா அதிகமாக மழை பெஞ்சா நம்மளால் கண்ணிலே காட்ட மாட்டாங்களோன்னு கயிறுக்கு கவலை. அந்த கவலையெல்லாம் பார்த்து ரசிக்கிற இயற்கைன்னு மாறி மாறி ஓடிட்டுருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒன்றா சிரித்து பேசுகிறது அந்த 6 மணி நேரம் தான். அப்படி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது கயிறு கிட்ட சட்டை ஒரு கேள்வி கேட்டுச்சு. எனக்கு ஒரு டவுட்டு. என்னவா? இருக்கிறதுலே மோசமான விஷயம் இயற்கை தான், அதை தாண்டியே நம்மளால் ஒன்று சேர முடியுது. சரி, ஆனால் அந்த மனுஷங்களை பிரிக்க மட்டும் கேஸ்ட்டு, ரிலீஜன், கிளாஸ்ன்னு எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் இயற்கையோட மோசமானது.